பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டிருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எந்த டைரக்டராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாம படம் பண்ணிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு உதவி இயக்குனர் கூட இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதவி இயக்குனரோடு பல இயக்குநர்கள் படங்களை இயக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சம்பூர்ண ராமாயணம் எம்ஏ வேணுடைய தயாரிப்பிலே சோமு இயக்கிய திரைப்படம் அது. அந்த படத்தில் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரே ஒரு உதவியாளர் தான் பணியாற்றியிருக்கிறார். இப்போ திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 10லிருந்து 12 உதவி இயக்குநர்கள் பணியாற்றுகிறார்கள். ரஜினி சார் மற்றும் கமல் சார் இணைய போற படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு திருவாரூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறார் அப்படின்ற செய்தியே மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் அவங்க இந்த படத்தில் இணைய இருக்கிறார்கள் அப்படின்றதுனால இந்த படம் மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அதை யார் கையாள போகிறார்கள், எப்படி கையாள போகிறார்கள் என்பது தான் அந்த படத்துடைய மாபெரும் வெற்றி அடங்கி இருக்கிறது. எம்ஜிஆர் சார் மற்றும் எஸ்வி சுப்பையா சார் சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஆசை முகம், தலைவன் போன்ற ஒரு சில படங்களில் எஸ்வி சுப்பையா எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை பாலச்சந்திரன் சாரை போய் சேருமா இல்லை மணிரத்னம் சாரை போய் சேருமான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானை அறிமுகம் செய்த பெருமை 50% இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரை சேரும், 50% மணிரத்னத்தை சேரும். மணிரத்னம் தான் ஏஆர் ரஹ்மானுடைய பெயரை சொன்னார் அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கிட்டது கே பாலச்சந்தர் தானே. அவர் ஏற்றுக்காமல் இருந்திருந்தால் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக இருக்க முடியாது. சுபமுகூர்த்த படத்துல ராஜா மன்னன் சாரோட ஆக்டிங் விசு சாரை ரெசம்பிள் பண்ற மாதிரி இருக்குன்னு நியூயார்க்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சுபமுகூர்த்தம் படத்திலே அந்த கதாபாத்திரத்தை நடித்த நடிகருடைய பெயர் பிரசன்னா. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்களில் வெளுத்து கட்டினவர் தான் பிரசன்னா. அப்போ மேடையில் விசுனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அதனால் விசுனுடைய பாதிப்பு மேடை நாடகங்களில் நடிக்கும்போதே பிரசன்னாகிட்ட இருந்தது. அதுதான் இந்த திரைப்படத்திலும் எதிரொலித்திருக்கிறது. ரஜினி சார் மற்றும் கமல் சார் இணைய போகிற படத்தை யார் டைரக்ட் பண்ணலாம், இதில் உங்கள் சாய்ஸ் என்னன்னு மதுரையிலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகின்ற படத்தை யார் இயக்க போகிறாள் அப்படின்றத விட மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிற விஷயம் எந்த கதையிலே அவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிறாள் என்பது. அதனால் யார் மிகச்சிறந்த கதையை முதல்ல உருவாக்கி தருகிறார்களோ அவங்க படத்தில் இவங்க 2 பேரும் நடிக்கிறது தான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். டி ராஜேந்திரன் சார் அவரோட படத்தை சேட்டலைட் சேனலுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. சினிமா இயக்கம், தயாரிப்பு ஆகிய விஷயங்களை தாண்டி வியாபார விஷயங்கள்லையும் டி ராஜேந்திரனுக்கு எப்போதுமே ஒரு தெளிவு உண்டு. அந்த தெளிவு தான் அவருடைய படங்களுடைய சேட்டலைட் உரிமைகளை அவரை விற்காமல் இருக்க செய்தது அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஆர் ராதா சாரை சினி ஃபீல்டில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எதுன்னு அன்னம்பேட்லேருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. பிரகாஷ் என்பவர் இயக்கிய ராஜசேகரன் அப்படின்ற படத்தில் தான் எம்ஆர் ராதா அறிமுகமானார். அந்த படத்தை மீனாட்சி சினிடோன் என்ற நிறுவனம் தயாரித்தது. கமல்ஹாசன் சார் தமிழ் சினிமாவில் ஆன்டி ஹீரோவாக நடித்த முதல் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் முழுக்க ஆன்டி ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படம்னா அது பாரதி ராயனுடைய இயக்கத்தில் உருவான சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் தான். சங்கர் சார் குறைந்த செலவில் பாடல்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சங்கரை பொறுத்த வரைக்கும் குறைந்த செலவிலே பாடல் காட்சியை படமாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சா கூட அவரால் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரம்மாண்டத்துக்கே பழக்கப்பட்டு விட்டார். இந்த ஃபோட்டோவில் எம்ஜிஆர் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க யாருன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் ஈவேகே சம்பத். ஒரு காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகுந்த செல்வாக்குள்ள தலைவராக இருந்தவர் அவர். ரஜினி சார் மற்றும் கமல் சார் சேர்ந்து நடிக்க போகிற படத்தில் யார் அதிகமான சம்பளம் வாங்குவாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய தயாரிப்பாளரில் ஒருவர் கமல்ஹாசன். அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் தான் அவர் லாபம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அந்த படத்துக்கு சம்பளம் என்று அவருக்கு ஒன்றும் தனியாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கோர்ட் vs நோபடி தமிழ் ரீமேக் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை ஏன் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலன்னு நார்வேலேருந்து அசான் கேட்டிருக்காங்க. கோர்ட் திரைப்படம் அப்படின்னு மட்டும் இல்லை, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால் தான் அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க, யார் அந்த படத்தை இயக்குறாங்க, யார் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க என்பது போன்ற தகவல் எல்லாமே வெளியிடுகின்றார்கள். இந்த கோர்ட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் கதிரேசன் அப்படின்ற தயாரிப்பாளர் இருக்கார். அவருடைய மகன் தான் அந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்கிறார். கதாநாயகன் நடிப்பது தேவயானுடைய மகள். முக்கிய
முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே பிரசாந்த் நடிக்கின்ற அந்த படத்தை ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்ய தியாகராஜன் இயக்குகிறார். கமல் சார் நடித்த சுபா சன்கல்பம், ஒக்கராதா இடரு கிருஷ்ணலு, சுமோ கதிதி சொக்கா கதிதி, அக்காலி ராஜ்யம் இந்த படங்களில் எந்த படம் தோல்வி படம், எந்த படம்லாம் வெற்றி படம்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற படங்களில் சுப சங்கல்பம் என்ற தெலுங்கு படமும் ஒக்கராதா இடரு கிருஷ்ணலு என்ற தெலுங்கு படமும் தான் சரியா போல. மற்ற 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே அமைந்தன. டைரக்டர்ஸான லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி, கார்த்திக் சுப்பராஜ் இவங்களை தவிர வேற எந்த டைரக்டர்ஸ்னால கமல் சார் மற்றும் ரஜினிகாந்த் சார் கூட்டணியில் உருவாக போகிற படத்தை பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு நியூசிலாண்ட்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுப்பதற்கு தகுதியான இயக்குனர் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் இந்த 2 கதாநாயகர்களையும் ஏற்றுக்கொள்ளணுமே. எஸ் பாலன் சார் தமிழில் எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எஸ் பாலன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சிரித்து வாழ வேண்டும், எல்லோரும் நல்லவரே ஆகிய 3 தமிழ் படங்களை இயக்கியிருக்கிறார். இசையே இல்லாமல் திரைப்படம் வந்திருக்கான்னு கோவைப்புத்தூர் பாபு கேட்டிருக்காங்க. இசை இல்லாமல் கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு திரைப்படத்தை இயக்கினார். நடுநிசி நாய்கள் என்ற அந்த படத்துக்கு பெயர். அந்த படத்துக்கு இசையமைப்பாளரே கிடையாது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களோ பின்னணி இசையோ கிடையாது. வெறும் எஃபெக்ட் சவுண்ட் மட்டும்தான் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. வசூல் ரீதியாக என்னென்னும் கண்ணே டண்டே படம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தான் தமிழில் டைரக்டர் ஃபாசில் சார் ரீமேக் பண்ணி வருஷம் 14 எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமானு மதுரையிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஃபாசில் இயக்கத்திலே கார்த்திக்கும் குஷ்புவும் ஜோடியாக நடித்த வருஷம் 16 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பழம்பெரும் நடிகையான பானுமதி ராமகிருஷ்ணா மேமோட 100வது பிறந்த நாளை இந்த வருஷத்தில் அவங்க கொண்டாடுறாங்க. அவங்கள பற்றின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமான்னு யூஎஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பானுமதி எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு கதாநாயகியாக இருந்தார் அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகளில் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவரோடு நடிக்கின்ற காலகட்டத்தில் அவர் கையை பிடித்து கொண்டு ஒரு காட்சியில் நடிக்கணும்னா அதுக்கு முன்னதாகவே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவருடைய கையையே தொடுவாராம் நடிகர் சிவா கணேசன். அந்த அளவுக்கு பானுமதி மேலே அவருக்கு மரியாதை இருந்தது. அதே மாதிரி தான் எம்ஜிஆர். மக்கள் தலைவர் எம்ஜிஆரை மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று பெயர் சொல்லி அழைத்த ஒரே கதாநாயகின்னா அது பானுமதி தான். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க நடிகையான பானுமதி அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி இருந்தார்னா அது அவருடைய காதல் கணவரான ராமகிருஷ்ணா கிட்ட தான். காதல் என்பது எவ்வளோ வலிமையானது, அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றத பானுமதியினுடைய அந்த காதல் வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர்களும் சிவா கணேசனும் சாவித்திரியும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் குறவஞ்சி என்ற திரைப்படம். காசிலிங்கம் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க முதல்ல ஒப்பந்தமானது நடிகர்களும் சிவா கணேசனில் லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். எஸ் ராஜேந்திரன் நடிக்க ஏறக்குறைய 10 நாட்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பு கூட நடைபெற்றது. அதற்கு பின்னால் தான் கலைஞர் மு கருணாநிதிக்கும் எஸ் ராஜேந்திரனுக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால உடனடியாக கதாநாயகனை மாற்றி நடிகர்களும் சிவா கணேசன் இந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று கலைஞர் மு கருணாநிதி முடிவு செய்தார். கணேசா, நீ தான் இந்த படத்தில் நடித்து தர வேண்டும் என்று சிவாயிடம் கலைஞர் கேட்டபோது, உங்கள் கட்சிக்காரர் எஸ் ராஜேந்திரன் தான் இந்த படத்தில் முதல்ல நடித்தார், அவர் தப்பாக நினச்சிக்க மாட்டாரா என்று கலைஞரிடம் கேட்டிருக்கிறார் சிவாஜி. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய நண்பன் என்ற முறையிலே நீ இந்த படத்தை நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சிவாஜியிடம் சொன்ன கலைஞர். அரைமனதோடு தான் சிவாஜி அந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றாலும் அவர் ஒப்புக்கொண்டதற்கு முக்கியமான காரணம்னா அது கலைஞருக்கும் அவருக்கும் இடையே இருந்த நட்பு தான். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். விஜயகாந்தோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? விஜயகாந்த் ரொம்ப அவர் படம் 2 நடிச்சிருக்கேன். என்னமோ என்கிட்ட பர்சனலாக நல்லா பேசுவார். முதல்ல அம்மாவோட கூட்டணி சேர்றப்போ உங்களுக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு, அவருக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு. ஆமாம், இல்லை அவர் சொல்லுவார், சும்மா அதெல்லாம் வருத்தப்படாதீங்கன்னு அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். இருக்கு சந்தானத்துக்கும் உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். சந்தானம் மிகப்பெரிய திறமசாலி. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லையா, இல்லை சேர்ந்த இடங்கள். இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு நாம் நினைத்தவாறெல்லாம் தொண்டு செய்ய முடியும் என்று நினைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.